வணக்கம் ஐயல். இதில இருக்கிற முக்கியமான விஷயம் நியூட்ரான் புரோட்டானா மாறுது. நியூட்ரானுக்குள்ள டபிள்யூ போசான், இசட் போசான், ஹெச் போசான் இருக்கு. அதில இந்த டபிள்யூ போசான் என்ன பண்ணுதுன்னா, அந்த நியூட்ரானுக்குள்ள குவார்க் இருக்கு. அந்த குவார்க் என்ன பண்ணுதுன்னா, 3 குவார்க் இருக்கும். அந்த குவார்க்ல பார்த்தீங்கன்னா, 1 அப்பு, 2 டவுன் இருக்கும். இதான் அந்த அப்பு குவார்க்கு, டவுன் குவார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த டபிள்யூ போசான் என்ன பண்ணுதுன்னா, அது நியூட்ரானா மாத்துகின்ற பொழுது 2 அப்பு, 1 டவுனா மாறுது. இதான் விஷயமே. அப்படி மாறுகின்ற பொழுது நியூட்ரான் புரோட்டானா மாறுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அது காமா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. அவ்வளவுதான். அப்ப இந்த ஆன்டி நியூட்ரினோ ரிலீஸ் ஆகும். அந்த ஆன்டி நியூட்ரினோ தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெட்டு போசான் சொல்றோம் இல்லையா, அது நியூட்ரினோ. அது நியூட்ரானா இருக்கும். அது நியூட்ரலா இருக்கும். இதான் விஷயமே. அப்போ நியூட்ரான் புரோட்டானா மாறுகின்ற பொழுது, அந்த மாறுகின்ற வேலையை டபிள்யூ போசான் தான் செய்யுது. ஒவ்வொரு நியூட்ரானுக்குள்ளேயும் குவார்க் இருக்கும். அவ்வளோதான். அந்த குவார்க்கில் நியூட்ரானில் 1 அப்பு 2 டவுன் இருக்கும். அது மாற்றுகின்ற பொழுது 2 அப்பு 1 டவுனாக மாறிக்கும். அப்போ உள்ளே இருக்கிற ஹிடன் எனர்ஜி இந்த ஃபோட்டான் காமா ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது. அது இன்டர்னல் ஜம்ப் ஆகிறனால நமக்கு, அதாவது ஆட்டத்துக்குள்ளேயே அணுக்குள்ளேயே இன்டர்னல் ஜம்ப் ஆகுது. வெளியே எதுவும் இல்லை, அணுக்குள்ளேயே ஜம்ப் ஆகிக்குது. அது நியூக்ளியஸுங்கிறது நியூட்ரானும் புரோட்டான் மட்டும்தான். அது தன்னுக்குள்ளே மாற்றிக்குது. இதான் விஷயமே. இதான் நேச்சுரல் ஃபிஷன்னு பேர். நீங்கள் ஏற்கனவே அது இருக்குது இல்லையா, உங்கள்கிட்ட நான் வச்சுருக்கணும். அதில் நீங்கள் புதுசாக எவரடி செல்லு புதுசாக என்ன பண்ணுறேன்னா 2 டியூரோ செல் வாங்கி போட்டுக்கோ. அதவே நீ பயன்படுது. அவ்வளோதான். இந்த மாதிரி அந்த டம்ளரே போதும். இப்படி வச்சுக்க நீ. அப்படியே எரிஞ்சிட்டே இருக்கும் பாரு. எல்இடி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோ. அவ்வளோதான். இந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்படி தலைகளாக போட்டாலும் சரி, நேராக வச்சுக்கோ. நல்லாயிருக்கும். சாஞ்சிக்கும். அருமையாக எரியுது பாரு. ஹைட்ரஜன் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன் வந்துகிட்டே இருக்கு. என்ன வெளிச்சம் அடிக்குது பாரு. பார்த்தீங்கன்னா இங்கே அந்த குமிழிகள் ஹைட்ரஜன் குமிழி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்பியில் தான் வருது பாருங்கள். ஹைட்ரஜன் குமிழி வருது இங்கே. ஹைட்ரஜன் குமிழி மேலே போயிட்டுருக்கு.